தமிழ்நாட்டில் பெண்களுக்கான திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனியார் நாளிதழ் ஒன்றில் கருத்து தெரிவித்திருக்கிறார். இதில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கான திட்டங்கள் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வந்ததாகவும் ஒவ்வொரு திட்டமும் பெண்களை மையப்படுத்தியே உருவாக்கப்பட்டது. ஆனால் இப்போதைய திமுக அரசு பெண்களுக்கான திட்டம் என கூறிவிட்டு அதை விளம்பரப்படுத்தி காலப்போக்கில் அதை மழுங்கடித்து வருவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். பெண்களுக்கு மாதந்தோறும் வருமானம் ஈட்டித்தரும் உரிமை தொகை திட்டம் 2024 நிலவரப்படி 1.06 கோடி பெண்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் விண்ணப்பித்தவர்களின் எண்ணிக்கை 2.06 கோடியாக உள்ளது. கிட்டத்தட்ட இந்த திட்டம் போய் சேர வேண்டிய 1 கோடி பெண்களுக்கு இது முழுமையாக போய் சேரவில்லை. இன்னும் சொல்ல போனால் திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் 9.24 லட்சம் பெண்களுக்கு இந்த திட்டம் போய் சேரவில்லை என குற்றம் சாட்டியிருக்கிறார். பெண்களின் நிதிச்சுமையை குறைப்பதற்காக இலவச பேருந்து பயணம் என்ற திட்டம் உருவாக்கப்பட்டது. ஆனால் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நகரங்களில் போதிய பேருந்துகளில் இந்த வசதி இல்லை என்றும் வெகு சில பேருந்துகளில் மட்டுமே இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் விமர்சித்திருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. மகப்பேறு காலத்தில் பெண்களுக்கு வழங்கக்கூடிய அம்மா பெட்டகம் திட்டம் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்றும் சுய உதவி குழுக்களுக்கான மானியங்கள் மற்றும் சிறு குறு கடன்கள் முறையாக வழங்கப்பட்டு அடித்தட்டு மக்கள் வரை தொழில் முனைவராக உருவாக வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை என்றும் வேதனை தெரிவித்திருக்கிறார். அதிமுக ஆட்சி காலத்தில்தான் பேறு காலத்தில் மகளிர் இறப்பது குறைக்கப்பட்டது என்றும் அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டது என்றும் உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது என்றும் ஆனால் தற்போதுள்ள அரசு பெண்களுக்கான திட்டங்களில் அலட்சியம் காட்டுவதாக விமர்சித்திருக்கிறார். மேலும் தாலிக்கு தங்கம் என்ற திட்டத்தை அதிமுக அமல்படுத்தியது. இதனால் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பத்தில் உள்ள பெண்கள் திருமணத்திற்காக அரசு தங்கத்தையும் 50,000 ரூபாய் ரொக்கமும் கிடைக்க வழிவகை செய்தது. ஆனால் அந்த திட்டம் தற்போது நிறுத்தப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அதிமுக ஆட்சியில் பெண்கள் முன்னேற்றம் என்பது கண்ணெதிரே இருந்ததாகவும் இன்று வெறும் செய்தித்தாள்களில் தலைப்புச் செய்தியாக பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் இபிஎஸ் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்.